உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய உச்சப்பட்டி பல்லகருப்புசாமி கோவிலில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து தேவேந்திரோட வேளாண் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடாக வந்து கிடாவெட்டி நடத்தக்கூடிய வழிபாடு வந்து இங்கே நடக்குது. இந்த கோவிலில் பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. இது என்ன பிரச்சனை அப்படின்ற பற்றி அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் கேட்கணும். வணக்கம் பிரதர், உங்கள் பேரை சொல்லுங்கள். வணக்கம். நான் வந்து புறவாரன் வத்தலகுண்டில் இருக்கேன். நாங்கள் வந்து வத்தலகுண்டில் இருக்கேன். எங்களுக்கு பூர்வீகம் வந்து இங்கே உசிலம்பட்டி தான். இங்கே தான் எங்கள் குலசாமி கோயில் அமைஞ்சிருக்கு. நாங்கள் வந்து பல நூற்றாண்டாகவே இந்த கோயிலை வந்து நாங்கள் வழிபட்டு வரோம். எங்கள் முன்னோர்கள் எங்கள் அப்பாவோட அப்பா முன்னோர்கள் எல்லாம் இங்கே தான் வழிபட்டு வராங்க. இப்படி இருக்கையில் வந்துக்கிட்டு எங்களோட பூர்வீகமே இங்கே உருவானதை இங்கே தான், எங்கள் காலந்தொட்டு இங்கே தான் வாழ்ந்தோம். இங்கே இந்த கோயிலிருந்து நம்ம தேவேந்திரகுல வேளாளர் கம்யூனிட்டிக்கு அதிகமான அடக்குமுறையை வந்து நாங்கள் சந்தித்து எங்களை இங்கே இருக்கவே விட மாட்டேன்ட்டாங்க. எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டியும் இங்கேருந்து கொஞ்சம் குடிபெயர்ந்து அங்கங்கே எல்லா மாவட்டங்களுக்கும் மதுரை, தேனி, திண்டுக்கல் எல்லா மாவட்டங்கள்லையும் கலந்து இருக்கிறோம். 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்து இது ஸ்ரீ பல்லகருப்பு கோயில், பல்லகருப்பு திருக்கோயில். இந்த இடம் இது வந்து அரசு புறம்போக்கில் வந்து எங்கள் பல்லகருப்பு கோயில் UDR, SLR, இப்போ இருக்கிற சிட்டா அடங்கல் எல்லாமே எங்கள் பேரில் பல்லகருப்பு திருக்கோயில் பேரில் இருக்குது. 5 ஏக்கரு 91 சென்ட் எங்கள் கோயில் இடத்துல இருக்குது. நாங்கள் எங்கள் முன்னோர்களே வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல விழா எடுக்கணும்னு நினைக்கும் போதில் வந்து நாங்கள் வழக்கமாக குடும்பமாக ஒரு குலசாமி கோயிலுக்கு ஒரு பிறந்த மொட்டை எடுக்கணும்னாலும் நாங்கள் எங்கள் குலசாமி கோயில் தான் வந்து எடுப்போம். மாசி பச்சைக்கு வழக்கம் போல் வந்து மாசி பச்சை விழா வந்து நாங்கள் எங்கள் குலசாமி கோயில் தான் வந்து எடுப்போம். அப்படி வரும்போதில் எங்களை வந்து அதிகமான கூட்டம் திரண்டு இங்கே வர விட மாட்டாங்க. அப்படி வந்தால் இங்கே இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற ஒரு சில குடும்பத்தினர் இந்த கோயில் இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டு எங்களை வந்து அடித்து பள்ளப்பயில புதரப்பயில தேவேந்திர குலம் நம்மளோட ஜாதியை வந்து ரொம்ப இயல்பாக பேசி எங்களை அடித்து துரத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அதையும் மீறி எங்கள் முன்னோர்கள் வந்து இந்த கோயிலை விழா எடுக்கும் போதில் எங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட 3 பேர்த்த வந்து அடித்து அதில் 2 பேர் மேலே PCR வழக்கம் ஆகியிருக்கு. அது சம்மந்தமாக எங்களை சேர்ந்த ஒரு ஆள் எங்கள் பங்காளி இறந்துருக்காங்க. அந்த நிகழ்வில் இருந்த 45 வருஷம் கழித்து இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு லேடிஸ் கூட அடித்து குறுக்கொடிச்சு போட்டாங்க. படுத்த படுக்கையாகவே இருந்து இப்போ தான் அவங்க சமயத்தில் இறந்தாங்க. அதை தொட்டு இந்த வழக்கு நிலுவையிலே தான் இருக்குது. நாங்கள் வழிபாட்டுக்கே வர முடியல. இங்கே இருக்கிற எல்லா அதிகாரிகிட்டும் முறையிட்டுட்டோம். காவல்துறையிலேருந்து எல்லாத்துக்குமே முறையிட்டுட்டோம். எங்களுக்கு சரியான பதிலும் இல்லை, எங்களுக்கு சரியான தெளிவு கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த கோயில் கும்பிட்றதுக்கான வழியை வகுத்து கொடுக்கல. அப்படி இருக்கையில் வந்து இப்போ சமயத்தில் வந்து நாங்கள் அந்த வைகாசி மாதம் திருவிழா எடுக்கிறதுக்கு போன மாதம் 5 இங்கிலீஷுக்கு 10ஆம் தேதி 5ஆவது மாதம் வந்து நாங்கள் 4 குறிக்கிறதுக்காக வேண்டி விழா எடுக்கலாம், 4 குறிக்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம். அப்படி இருக்கையில் வந்து நாங்கள் கோயில் வந்து கருவறையை திறந்து நாங்கள் விளக்கு போட்டு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு எங்கள் பூசாலேருந்து எடுக்கும் போதில் நாங்கள் விழா எடுக்கலான்னு வந்து 4 குறிக்க வரும் போதில் இங்கே இருக்கிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்களை வந்து தடுத்து அப்போயே எங்களை அடித்தாங்க. இது சம்மந்தமாகவும் காவல்துறையில் வந்து முறையிட்டிருக்கோம். நாங்கள் மீண்டும் வந்து அவங்ககிட்ட போய் நாங்கள் பர்மிஷன் கேட்டு வரும்போதில் மீண்டும் வந்து தகராறு பண்ணுறாங்க. இது வந்து இப்போ நடக்கலை, தொன்று காலங்காலமாகவே நாங்கள் அடக்குமுறைக்கு நாங்கள் வந்து அடக்குமுறையிலேயே சந்திச்சுக்கிட்டு வரோம். குறிப்பாக இந்த ஊரை பொறுத்தளவு பிரமல கலா சமூகம் சார்ந்த மொத்த பேரும் வந்து உங்களுக்கு வந்து இடையூறாக இருக்காங்களா, இல்லை ஒரு சில வீடுகள் மட்டும்தான் இந்த இடையூரில் இருக்கா? ஏன்னா ஒரு ஆள் செய்யக்கூடிய தவறுக்கு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து நம்ம குறிப்பிட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் தான். உங்கள் குடும்பத்தில் மத்தாலையே அவங்க அங்காளி பங்காளி சேர்க்க முடியாது. ஸோ இந்த ஊரை பொறுத்தளவு ஒரு குடும்பம் மட்டும்தான் அந்த பிரச்சனையை பண்ணுதா, இல்லை அந்த சமூகமே பண்ணுதா? இல்லை, இந்த ஊரை பொறுத்தவரையும் பிரம்மண கல்லர் சமுதாயம் அதிகமாக இருக்காங்க. இங்கே வந்து தேவேந்திரகுல வேளாளர் பல்லர் சமுதாயம் வந்து கம்மியாக. இந்த ஊரில் இருக்கிறது வெறும் 4 குடும்பம் தான் இருக்காங்க. நாங்கள் தலைக்கட்டு வந்து ஒரு 3000 தலைக்கட்டு இருக்கோம். 3000 தலைக்கட்டுமே இங்கே இருக்கிற அடக்குமுறைக்கு பயந்து வெளியில் போனவங்க தான் நாங்கள் போகிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே 4 குடும்பத்தினரை எப்போ பார்த்தாலும் மிரட்டுறாங்க. ஆனால் இந்த ஊரில் இந்த ஊரில் இருக்கிறவங்க மற்றவங்க பிரம்மண கல்லர் வகுப்பை சேர்ந்தவங்க மற்றவங்க யாரும் எங்களுக்கு இடையூறு கிடையாது. ஊருக்காரங்க யாரும் இடையூறு கிடையாது. குறிப்பிட்ட ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்த அழகுன்ற நபர், அவங்க சம்மந்தப்பட்ட அவங்க ஃபேமிலியில் ஒரு 5 பேர், அவங்களோட அண்ணன் ஒய்ஃபு, அவங்க ஒய்ஃபு, அவங்க ஃபேமிலியில் ஒரு 6-7 பேர் தான் தொடர்ந்து இந்த பிரச்சனையை வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மற்றபடி ஊரில் இருந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒரு வகுப்பை சேர்ந்தவங்க மட்டும்தான், ஒரு குடும்பத்தை சேர்ந்த மட்டும்தான் எங்கள் கோயில் வழிபாட்டு தலத்தை பண்ண விடாமவும் எங்களை வழிபாட்டுக்கு வர விடாமவும் இந்த கருப்பு கோயில் 365 சர்வே நம்பரில் அமைஞ்சிருக்கு. 5 ஏக்கர் 90 சென்ட். நாங்கள் வழிபாட்டுக்கு ரோட்லேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு எங்களுக்கு பாதை கிடையாது. அப்படி இருக்கையில் வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்கிற நல்ல மக்கள் வந்து பிரம்மண கல்லர் வகுப்பை சேர்ந்தவங்க இங்கே இருக்கிற ஊருக்காரங்க எப்பா இடத்து வழி நடந்து போய்க்கப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழி விட்டுருந்தாங்க கொஞ்ச காலமாக.
அதையே நாங்கள் தொடர்ந்து போக முடியல. அவங்க விவசாயம் இங்கே வச்சுருக்கும் போல் அதுலேயே நடந்து போகும் போல் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதுவாசி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த பல்லகருப்பு கோயிலுக்குன்னு சொல்லி 37 சென்ட் 40 லட்ச ரூபாய்க்கு கிரையத்துக்கே பாதை வாங்கி வச்சுட்டோம் பல்லகருப்பு கோயிலுக்குன்னு சொல்லி. இப்போ அந்த பாதை வழியும் வர விட மாட்டேன்றாங்க. நாங்கள் வாங்கின பாதையில் எங்களையே வர விட மாட்டேறாங்க. எங்கள் கோயிலை எங்களவே வழிபட விட மாட்டேன்றாங்க. இந்த அராஜகம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிருக்கு. அப்படி இருக்கையில் மாசி பட்ச திருவிழா வந்து இப்போ எடுக்கலான்னு வந்து நாங்கள் இந்த வந்த மாசி 30, 31 விழா எடுக்க வந்தோம். விழா எடுக்க வந்த எங்களை வந்து இங்கே போட்டிருக்க எல்லாத்தையும் உடச்சி பூசாரி, எங்கள் கோயிலோட கருவறை பூசாரி ராசா பூசாரி அவங்கள அடித்து எல்லாம் பயங்கர சித்திரவதை பண்ணி, நீ பல்லர் சமுதாய சேர்ந்து எங்கள் எப்போ கோயில் கும்பிட வரலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டி, இதன் பேரில் நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த அதிகாரி நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்து காவல்துறையிட்ட போய் முறையிட்டு முறைக்குமா நாங்கள் போய் சாலை முறையில் பண்ணி இந்த விஷயங்களில் வந்து அவங்க மேலேயும் வழக்கில் இருக்குது. நாங்கள் சாமி கும்பிட்றதே வந்து அவங்களுக்கு பிடிக்கல. எங்களை யாரையுமே வரவிட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கான வழிபாட்டு முறையை வந்து தடுக்கிறது ஒரு குடும்பம் தான் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுங்கிறக்காண்டி உங்களை வந்து வழிபாடு. அதாவது இந்த கோயிலை சுற்றி கோயிலை விட்டுட்டு இந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஆக்கிரமிப்புகளை பூரா இந்த நிலங்களை பூரா அவங்க உழுது தனிப்பட்டு அந்த ஒரு குடும்பத்தினர் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவாசி எங்களை விட மாட்டேன்றாங்க. எங்கள் கோயில், நீங்கள் கோயிலை விட்டு வெளியே போங்கடா, உங்கள் கோயிலுக்கு எங்களை தாண்டி போய் எப்படிடா உட்காருவீங்கன்ட்டு கோயில் கருவறையும் இழுத்து அடிக்கிறாங்க. கோயில் வாசல்லையும் வந்து உட்காராங்க. நாங்கள் அகிட்டேருந்து வெளியிலேருந்து வரவாசி அவங்கள மீறி நாங்கள் எதுவும் செய்ய முடியல. நாங்கள் வந்து அங்கங்கே கோயில் திருவிழாக்காண்டி வரோம். அவங்க கூட சண்டை போடுற நோக்கத்தில் வரல. ஆனால் அந்த வழிபாடும் பண்ண விட மாட்டேன்ட்டு மீண்டும் இந்த அராஜகம் நடந்துக்கிட்டே இருக்குது. இது முறையாக வந்து அரசு செவி சாய்க்கணும். எங்களுக்கான நல்லதை வந்து அரசு செவி சாய்த்து எங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வழிபாட்டு தளத்துக்கு நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்கணும். இது சம்மந்தமாக வந்து எங்கள் வழக்கறிஞர் அண்ணே ராஜா அவர்கள் பேசுவாங்க. வணக்கம் பிரதர். இப்போ இது சம்மந்தமான வழக்கு இந்த மாதிரி நிலுவையில் போயிட்டுருக்குது. வழக்கு தன்மையோடைய நிலைமை எந்த மாதிரி இருக்குது? வணக்கம், நான் ராஜா வழக்கறிஞர் பேசுகிறேன். இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நடக்குது. 10 ஆண்டுகளாக என்னென்னா உங்களோட பார்வைக்கு, என்னோட பார்வைக்கு, ஆனால் வந்து வேற ஒரு வழக்கறிஞர் அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்குகள் எனக்கு உரிமை அப்படின்ற மாதிரி, ஆனால் இதை சுற்றி 5 ஏக்கர் 91 சென்ட் இங்கே நிலங்கள், விவசாய நிலங்கள், அது கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலங்கள். இது கோயிலுக்காக ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சாமி சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான்றத ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதை தவறாக மாற்று சமூகத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 குடும்பங்கள், அந்த குடும்பங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை தவறாக பயன்படுத்தி அதை வந்து தன்வசப்படுத்தி 2 ஏக்கர் நிலத்திட்டத்தில், ஏன்னா அரசு நிலமாக தான் இருக்குது இன்ன வரைக்கும். ஏன்னா பல்லகருப்பு கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட நிலம் அரசு நிலமாக இருக்குது. அதை வந்து 2 ஏக்கர் நிலத்திட்டத்தில் அது சம்மந்தப்பட்ட திடீர் கிராம நிர்வாக உதவியாளர் வந்து விஓ அவங்க வந்து அவங்களோட மூலியமாக கையூட்டை பெற்றுக்கொண்டு அவங்க பட்டா போடுறதுக்கான முயற்சி எடுத்து அதை விற்பனை செய்வதற்காக முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும். அதை வந்து சமீபமாக 2 ராஜான்னு ஒருத்தர், இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டவர், பிரபாகரன், பெரிய கருப்பன், இன்னும் சில முகம் தெரிஞ்சவங்க பேர் தெரியல, இவங்க தான் வந்து சமீபமாக அணுகுனாங்க. இது சம்மந்தமாக முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. வேற ஒரு வழக்கறிஞர்கிட்டருந்து நம்ம வழக்கு வேணான்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம வந்த உடனே, ஏன்னா நிறையா வந்து மக்களுக்கான நிலத்தை வந்து ஒரு தனிப்பட்ட நபர் எடுத்து விற்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்கன்றதுக்காக நம்ம உயர் அதிகாரிகளுக்கு மன்னிச்சிருந்தோம். செவி சாய்க்கல் உயர் அதிகாரிகள். அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஒரு பூசாரி அடிச்சிடுறாங்க உள்ள. அதுக்கு நம்ம ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் செந்துப்பட்டி காவல் நிலையத்தில். நிலுவையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இதே சம்மந்தப்பட்ட காவல்துறையே இதே எதிரியான அந்த அக்யூஸ்டான அவங்க வீட்டிலே போய் உணவு இருந்துட்டு அதை எப்படி இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்? அதையும் நம்ம ஒரு மனுவாக வச்சு நம்ம கேட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் அரசு வந்து முழுமையாக ஒரு மாற்று சமூகம், அந்த ஒரு சமூகத்துக்காக, அது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்காக தொடர்ந்து செயல்படுறாங்க. அது அரசு தான் வந்து முயற்சி எடுத்து இந்த மக்களுக்கு முறையாக எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும். மக்களோட பயன்பாட்டுக்காக, மக்கள் இந்த சாமி கும்பிட்றதுக்கு வழிபாடுக்கும், மக்கள் அந்த கோயில் காரியங்களுக்கு பயன்படுத்தவும் தான் இந்த நிலத்தை ஒப்படைக்கணும். இல்லை, ஹெச்ஆர்என்சியில் இன்ன வரைக்கும் அதை கொண்டு வரல. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அரசு புறம்போக்கு நிலமாக தான் காமிச்சிருக்கு. அவங்க மேலேயும் தவறு இருக்குது. அவங்களுமே என்னென்னா, பலமுறை நம்ம விஓட்ட போய் தகவல் சொல்கிறோம். இங்கே இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி ஒரு நபர் வந்து வெட்டி விற்கிறாங்கன்ற விஷயத்தை பலரோட மனு வைக்கிறோம், பலரோட தகவலும் சொல்கிறோம் அலைபேசியில்.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எந்த வேலையுமே நடக்கலை. நம்ம மக்களை வந்து வெளியில் போ விசாரணைக்கு நானே ஒரு இடம் ஆஜராகிறேன். இதே சிந்துவட்டி காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளர் என்ன பண்ணுறாங்க, சுப்புலட்சுமின்ற ஒருத்தவங்க அவங்க போவாங்க, இந்த மக்கள் போகக்கூடாது அப்படின்னு ஓப்பனாகவே விசாரணையில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை எதிர்த்து நம்ம கேட்கும்போது நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் அப்படின்னு திமிராகவே பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் ஏஎஸ்பி அணுகி அடிதடி நடந்த பின்னாடி தான் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ண பின்னாடி இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. கோயில் திருவிழா நடக்கும்போது 2-3 லேடி வந்து பிரச்சனை பண்ணதாக எனக்கு தகவல் வந்துச்சு. ஆமாம், அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அதுக்கு நம்ம மனு கொடுத்துருக்கோம். இப்போ நேற்று ஈவினிங் மறுபடியும் ஒரு சண்டை, ஒருத்தர் ராஜான்றவர் அடிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம முறைப்படி மனு கொடுத்துருக்கோம். அடிப்பட்டவர் இப்போ வரைக்கும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கார். நம்ம போராட்டத்துக்கு அப்புறம்தான் நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றதே ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் காவல்துறையும் நம்ம சம்மந்தப்பட்ட அரசு நம்மளுக்கு முறையாக வந்து நடவடிக்கை எடுக்கலை. இது மக்கள் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் போராட்டம் எல்லா வேலையிலையும் விட்டுட்டு ரோட்டை மறிக்கிறது ஒரு முற்றுகைன்னா அப்புறம் எதுக்கு அரசு நம்மளுக்கு? அதனால் அரசு வந்து முழுமையாக நின்று இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ தெரியல, இனிமேல் ஒரு முறையாக இந்த மக்களுக்கு இந்த இடத்த வந்து எடுத்து கொடுக்கும். அதுதான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா வந்து இது எங்களுடைய வழிபாட்டு கோவில், அதாவது எங்களுடைய முன்னோர்களுடைய கோவில், இதில் வந்து நாங்கள் எப்போதுமே வந்து நாங்கள் வழிபடுறது வழக்கம். அப்போ எங்களோட இடத்துல எங்களோட கோயிலில் இன்னொருத்தர் வந்து அந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ வந்து அரசு தரப்புக்கும் காவல்துறைக்கும் இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா எங்களுடைய கோயில் நிலத்தை எங்கள்கிட்டே வந்து கொடுக்கணும். நாங்கள் வரக்கூடிய வழிபாடு தலத்துக்கு வரும்போது எங்களுக்கு யாருனாலையும் வந்து இடையூறு இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட பிரமல கலர் சமூகத்தை வந்து ஒரு குடும்பம் நினைக்கிறேன், அந்த ஒத்த குடும்பத்தினர் வந்து தொடர்ந்து இது ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக வந்து இது பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட பணபலம் இருக்குன்றதுக்காண்டி காவல்துறையாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், இவர் போன்ற ஆட்கள் எல்லாம் பணத்தை கொடுத்து அப்பப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரி செஞ்சுட்டு இருக்கதாக வந்து சொல்லப்படுது. இந்த கோவில் நிலத்தையும் பட்டா போட்டு விற்பனைக்கு செய்கிறதுக்கு முயற்சி செல்றதாக வந்து சொல்லப்படுது. ஸோ இங்கே இந்த மக்களுடைய கோரிக்கை என்னென்னா குடியவரையில் வந்து இதற்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத வந்து கேட்குறாங்க. இதன் அடிப்படையில் தான் நேற்று ஒரு பிரச்சனை வந்து சாலை மறியலில் வந்து ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட நேற்று ஒரு 1000 பேர் வந்து திரள்றாங்க. ஏன்னா இவங்க பங்காளியை கும்புற ஆள் வந்தோடனே எத்தனை குடும்பம் சொன்னீங்க? 3000 தலைக்கட்டு இருக்கு. 3000 தலைக்கட்டும் ஒரு விழாவுக்கு வரும்போது திடீர்னு இந்த மறுபடியும் மேற்கொண்டு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இது சமூக பதட்டத்துக்கான உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக வந்து மாறும். ஏன்னா இப்போ நேற்று வந்து ஒரு சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இப்போ இதே ஊரை சார்ந்த பிரமலக்கர கல்லர் சமூகத்தை சார்ந்த மற்றவங்களும் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் பிரச்சனையை பார்த்துக்கங்க, நாங்கள் ஊர் வராது அப்படின்னா அந்த சமூகத்தை சார்ந்த ஒதுக்கி தானே இருக்காங்க. அந்த சமூகத்தை சார்ந்தவங்க ஒதுக்கி தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஒத்த குடும்பம் இது சமூக பிரச்சனையாக மாற்றுறதுக்கு வந்து முயற்சி செய்யுது. ஸோ இதற்கு காவல்துறையும் சரி இல்லை அரசு தரப்புலையும் சரி சாதிய பாசத்தோடையும் இல்லை ஒருதலைபட்சமாக பணத்துக்கு விலை போகாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றத மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி.